சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம். 11 and 12 வாசிக்கலாம். கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து சூழ்ந்து கொள்வீர். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சூழ்ந்து கொள்ளும் என்ற வார்த்தை ஒரு பெரிய பாதுகாப்புக்குரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு விஐபி போறாருன்னா சுற்றி போலீஸ் நிற்பாங்க, எஸ்கார்ட் நிற்பாங்க, அல்லேலூயா, பவுன்சர் நிற்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சூழ்ந்து கொள்கிற ஒரு அனுபவம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆண்டவரை ஸ்தோத்திரம். சூழ்ந்து கொள்கிற காரியங்கள் பல போராட்டமான காரியம் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வசனம் வாசிக்கிறோம். அதில் 11 வாசிங்க. 5:11 வாசிங்க. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்புகிற யாவரும் சந்தோஷத்தை கலிக்குள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உம்மை நம்புகிறவர்கள் யாரை நம்புகிற? கர்த்தரை நம்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கை எங்கே வைத்திருக்கிறோம்? கர்த்தருடைய மேல் வைத்திருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அங்கே வசனம் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் யாரை நம்பு? கர்த்தரை நம்புகிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்பிக்கை நீ தேவன் மேல வைக்கிறதுனால ஒரு தேவன் சூழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. கிருபை சூழ்ந்து கொள்ளுது, வல்லமை சூழ்ந்து கொள்ளுது, தேவாக்கினை சூழ்ந்து கொள்கிறது, கரமனை சூழ்ந்து கொள்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதாங்க வசனம் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள். ஆண்டவருக்கு மகிமை. உலகத்தில் மனுஷன் யாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க. எல்லாவற்றை விட நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் தான். நம்முடைய கேடு ஆண்டவர் தான். நம்முடைய தஞ்சம் ஆண்டவர் தான். நம்முடைய எல்லாம் தேவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதான் வசனம் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்ப யாரை நம்பி இருக்கிறீங்க? யாரை நம்பி கொண்டு இருக்கிறீங்க? யாரை நம்புறீங்க? கர்த்தரை நம்பி கொண்டிருக்கிறீங்க. அதான் வசனம் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிறவர்கள் என்னால் கம்பீரித்து மகிழ்வார்களாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷம் எப்படி? யாரை நம்பணும்? கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, எனக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, பல கோடி வச்சிருக்கிற நம்பிக்கையை விட என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் தான். அல்லேலூயா. பாருங்க, எத்தனை பேருடைய வாழ்க்கையில எத்தனையோ ஆயிரம் கோடி வச்சிருக்கிறாங்க, லட்சம் கோடி வச்சிருக்கிறாங்க. நிம்மதியான வாழ்க்கையில நிம்மதியான தூக்கம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நமக்கு இருக்குது இல்லையோ, சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? நமக்குள்ள தேவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் நமக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறாரு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கும். உம்மை நம்புகிறவர்கள் என்னால் மகிழ்ந்து களிக்குள்ளார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வசனம் வாசிக்கும். 12 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தாவே நீதிமானை ஆசீர்வதித்து. ஒரு நிமிஷமா, ஆசீர்வதித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. நீங்க எத்தனை பேருக்கு எவ்வளவு ஆஸ்தி சொத்து இருக்கு, எத்தனை ஆயிரம் லட்சம் கோடி வச்சிருக்கிறான், ஆனால் யோசித்து பார்த்தா ஜீவன் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறீங்கன்னா கர்த்தருடைய மகத்தான ஒரு அன்பு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். ஆனால் அவசரம் வாசிக்கிற நீதிமன்ற கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? நீங்களா யாரு? ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, உற்சாகத்தோடு. நீங்க ஜெபித்தா உங்க ஜெபம் கேட்கப்படுகிறது. நீ ஜெபித்தா பேய் ஓடுகிறது, நீ ஜெபித்தா பிசாசு ஆடுகிறது, நீங்க ஜெபித்தா சுகம் அடைகிறது. ஏன்னா உங்க வார்த்தையை கர்த்தர் வல்லமை வெளிப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். உற்சாகத்தோடு. நீங்க எத்தனை படிப்பாளிகள் இருக்கிறாங்க, எத்தனை பணக்காரர் இருக்கிறாங்க, தொட்ட அற்புதம் நடக்குமா? முடியாது. அவங்கள்ட்ட எல்லாம் இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நீங்க தேவன் சமூகத்தில் வந்திருக்க நீங்கள் உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. அல்லேலூயா. நீங்க பிரசவத்துக்காக ஜெபம் பண்றீங்க, நல்ல குழந்தை பிறக்குது, அடிப்பட்ட மக்கள் ஜெபம் பண்றீங்க, சுகம் அடைகிறது. ஒரு பேயன்னா ஜெபிக்கிறீங்க, பேய் ஓடுகிறது. அப்ப எல்லாவற்றுக்கும் கர்த்தர் வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இளைமணிக்க முடியாத ஒரு பொக்கிஷம் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுமா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? இதான் வசனம் வாசிக்கிறோம். உம்மை நம்புகிற கழிக்கிறது மட்டுமல்ல ஆண்டவரே, நீதிமான கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரா? அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி. உடைய ஆசீர்வாதம் என்ன? நீ பெற்ற சந்தோஷம். உன் ஆசீர்வாதம் என்ன? நீ பெற்ற ரட்சிப்பு. உன் ஆசீர்வாதம் என்ன? நீ பெற்ற அபிஷேகம். நீ ஆசீர்வாதம் என்ன? தேவருக்கு நீ திருநெல்வேலி பாத்திரமா இருக்கிற. அதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு. அப்ப நம்முடைய
ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தரை ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னா படுத்துக் கொண்டே இருக்கு. ஆண்டவரே அர்ப்பணிக்கிறேன் சொல்லிக் கொண்டிருக்கும் போது கர்த்தரை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே வருகிறாரு. இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்படுகிற, இன்னும் மேன்மையாக்கப்படுகிற, இன்னும் உயர்த்தப்படுகிற, கர்த்தர் மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மத்தியோட கர்த்தரை மிகுந்த சாட்சியாக வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிற மாத்திரம் ஒரு கையை மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம் ஆண்டவரே. நீங்க ஜெபித்த அநேக மக்கள் சுகமடைந்து கர்த்தருக்கு சாட்சியா வராங்க, ஆத்மா அருளை செய்றீங்க. எதனால தெரியுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாகவே இருக்கிறீங்க. நீமா கர்த்தர் ஆசீர்வதித்து அடுத்தவரை வாசிங்க. காருண்யம் என்கிற வார்த்தை தேவனுடைய இரக்கத்தை குறிக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தை ஒரு பெரிய பாதுகாப்பை குறிக்கிறது. காருண்யம் என்கிற வார்த்தை தேவனுடைய அன்பை குறிக்கிறது. காருண்யம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் கிடைச்சது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் சொல்லுங்க, எங்கேயோ கிடந்தோம், பாவத்தை கிடந்தோம், அநேகத்தை கிடந்தோம், இயேசுவை தூக்கி வெளியே கொண்டு வந்தாரு, ரட்சிப்பை கொடுத்தாரு, கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்தாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? இந்த காரணம் சோர்ந்து கொண்டு. அல்லேலூயா. இந்த காரணம் என்கிற வார்த்தை மகத்துவம் இரக்கத்தை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கூட கர்த்தர் உயர்த்தப்படுறாரு, ஆசீர்வதிக்கப்படுறாரு. நீ பெற்ற மிகப்பெரிய உன்னதமான ஒரு ஆசீர்வாதம் நம்முடைய ரட்சிப்பு தான். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்து. அல்லேலூயா. நானே வழி சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வழிக்கு நீங்க உள்ள வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது. மரித்தாலும் பிழைக்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல நம்ம சோர்ந்து பயந்துருவோம், மரணம்னா பயப்படுவோம். ஏன்னா இப்ப அப்படி இல்லை, மரணம் வந்தாலும் பரவாயில்ல, தைரியமா இருக்கும். ஏன்னா நம்ம இயேசுவை சந்திக்க போகிறோம். மனவாட்டியை கர்த்தரை மாற்ற போகிறாரு. நம்ம எல்லாருக்கும் மத்தியிலே ஒரு உயர்ந்த பாத்திரமா தேவை நிறுத்த போகிறாரு. நாம் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. வசனம் வாசிக்க தெரியல, கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, காரணம் என்னும் வசிக்கலாமா? காரணம் என்னும் கேடகம். கேடம் மீன்ஸ் ஷீல்டு. கர்த்தர் காரணம் என்ன? கேடகத்தான கர்த்தர் சூழ்ந்து கர்த்தர் கொள்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சூழ்ந்து கொள்வாரா? எப்படி சூழ்ந்து கொள்ள போகிறாரு? எல்லாருக்கும் மத்தியிலே பெரிய பாத்திரம் விளங்க போகிற சாத்தா அம்புகள் எழுதி கொண்டு இருப்பான். உன்னை அழிக்க ஒழிக்க அழிந்து போகவே மாட்டேன், ஒழிந்து போக மாட்டேன். கர்த்தர் காரணம் உன்னை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ விலகி போக மாட்டேன். ஆண்டவர் வெற்றி இன்னும் சாட்சியாக ஒரு சோதனை வர வர இன்னும் ஆழமா உள்ள பிரவேசித்துக் கொண்டிருப்பேன். விசுவாசம் ஆழமாகும், உன் ஜெபம் ஆழமா போய்கொண்டிருக்கும். என கர்த்தருடைய காரணம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சுவாசிக்கிறீங்களா? சத்தத்தை உயர்த்தி உற்சாகத்தோடு பல மருத்துவமனைக்கு போய் ஜெபிக்க போயிருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தா பேஷண்ட்டை பார்த்தா ஒரு பக்கம் பயமா இருக்கு. ஏன் தெரியுமா? ஒரு மோசமான கர்த்தருக்கு சூழ்நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் ஹார்ட் பேஷண்ட், ஒரு பக்கம் லங்ஸ் பேஷண்ட், ஒரு பக்கம் கிட்னி பேஷண்ட், பயங்கரமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எல்லாவற்றுக்கும் மத்தியிலே நம்ம நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. அல்லேலூயா. அதான் பைபிள் வசனம் தேவனுடைய பெரிய கிருபை தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எத்தனை காரணம் நமக்குள்ள இருந்தாலும் சரி, நம்முடைய ஜீவனை காப்பாற்றக்கூடிய ஒரே வழி ஆண்டவர் மட்டும்தாங்க. எத்தனை பேரை உண்மை விசுவாசிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு நான் பல மருத்துவமனை ஜெபிக்க போகும்போதுலாம் ஆண்டவர் ரொம்ப தேங்க்ஸ் பண்ண. ஆண்டவரே, சின்ன வயசுல மக்கள் என்ன பண்றாங்க? மருத்துவமனையில் கிடக்குறாங்க, முடியாம கிடக்குறாங்க, ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாங்க, கிட்னி பேஷண்டா இருக்கிறாங்க, ரொம்ப முடியாம படுத்திருக்கிறாங்க. ஆண்டவரே, அனைத்து ஜீவனுக்காக ஆண்டவர் தேங்க்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு தேவன் நம்மை பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் தேவனுக்கு சாட்சியாக விளங்க வேண்டியது கர்த்தருடைய சித்தமா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கும். சரி, 5:12 என்ன வாசித்தோம்? கர்த்தர் நீதிமாய் கர்த்தர் ஆசீர்வதித்து காரணம் கிடைத்தவனை கர்த்தர் சூழ்ந்து கொள்கிற ஆண்டவர். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 32:10 வாசிக்க. சங்கீதம் 32:10 32 verse 10. 32:10 வாசிக்கலாம். சங்கீதம் 32:10 வாசிங்க. அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ என்ன சூழ்ந்து கொள்ளும்? சொல்லுமா? கர்த்தரை ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனை வாழ்க்கை வந்தாலும் கிருபை சூழ்ந்து கொள்ள போகிறது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கிருபை சூழ்ந்து கொள்ள போகிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையே கிருபை
சூழ்ந்து கொள்ளும். காரணியை சூழ்ந்து கொள்ளும். சூழ்ந்துலாம் சுத்தி நிக்க வெளியே கத்தரை ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அல்லேலூயா. சாத்தான் கேட்கிறான் யோபு பத்தி, அவனை ஜீவன் எடுக்கட்டுமா? சாத்தானே என்ன வேணா பண்ணு, அவன் உயிரில மட்டும் கையை வைக்காதே. அந்த உயிர் என்னோட உயிர் கத்தரை ஸ்தோத்திரம். அப்ப நாம் விசுவாசிக்கிறபடி நமக்குள்ள விசுவாசம் பெருக பெருக பெருக, நம்பிக்கை பெருக 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 நம்முடைய ஜீவனை கத்தர் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. என்ன வாசித்தோம்? கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். அல்லேலூயா. என்ன விசுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. எந்த பயணத்தில் இருந்தாலும் எங்க போனாலும் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ வீட்டில் உட்காரும் பொழுது, அடுப்புல வேலை செய்யும் பொழுது, வேலையை வெளியில புறப்பட்டு போகும்போது, நீ பயணத்தில் போய் எல்லாவற்றுக்குமே ஒரு பெரிய பாதுகாப்பு கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். சொல்லுவாங்க பத்திரம் பார்த்து, டேக் கேர் சொல்லுவோம், பத்திரம் பார்த்து போங்க. ஃப்ளைட்டில் போனால் சொல்லுவோம் பத்திரம் பார்த்து போங்க. கப்பலில் சொல்லுவோம் பத்திரம் பார்த்து போங்க. அல்லேலூயா. பஸ்ஸில் போனால் பத்திரம் பார்த்து போங்க. காரில் போனால் பத்திரம் பார்த்து போங்க. கரெக்டாக எங்கே பார்த்து போனாலும் கிருபை இல்லாமல் உலகத்தை உங்களால் வாழவே முடியாது. பிரதர், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் எத்தனையோ லட்சம் கோடி பணத்தை வச்சிருக்கிறான், இந்த உயிர் காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படுகிறான். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? இன்றைக்கு வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டு நீ தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கணும், கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். கர்த்தரை காலத்திலும் துதி எப்போதும் வாயிலே இருக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாவீது பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிறோம், கர்த்தர் தேங்க்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தேவ சனமே, உன் வாழ்க்கையில நிலைத்திருக்க நீ ஓடு, பிரயாசப்படு, கர்த்தரை உயர்த்து, கர்த்தர் நாமத்தை பயன்படுத்த, எல்லாவற்றுக்கும் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ரவுண்ட் அப் பண்றது கிருபை. கர்த்தரை ஸ்தோத்திரம். அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி. சில காரில் போனால் புல்லட் ப்ரூஃப் போடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு உடு தொலைக்காக்கா கர்த்தரை ஸ்தோத்திரம், புல்லட் ப்ரூஃப் கர்த்தரை ஸ்தோத்திரம். அப்புறம் என்ன விசுவாசம்? என்ன பெரிய பாதுகாப்பு யார் கொடுத்தாலும் சரி, கர்த்தரெல்லாம் வாழ முடியாது, கர்த்தரெல்லாம் ஓட முடியாது, கர்த்தர் இல்லாதபடிக்கு உலகத்தில் வாழவே முடியாது. பிரதர், எத்தனை பேர் ஒன்றும் ஒத்துக்கிறீங்க? சத்தமே சொல்லுங்க. எத்தனை ராணுவ பாதுகாப்பு இருந்தாலும், எத்தனை செக்யூரிட்டி நமக்கு இருந்தாலும், ஒரே ஒரு செக்யூரிட்டி எப்படியே கிருபைதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை உணர்ந்து கொண்டாலே போதும், கர்த்தரை மயப்படுத்தி கொண்டு வருவோம். இந்த காலவரை கர்த்தர் பேசுகிற வார்த்தை என்ன? காரணம் என்ன? கேடகமை சூழ்ந்து கொள்ளு. கர்த்தர் சொல்ற காரணம் என்ன? கேடகம் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் சந்தோஷத்தோடு, இன்னும் சமாதானத்தோடு, இன்னும் மகிழ்ச்சியோடு கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோமா? கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நான் வெட்கப்படாதபடிக்கு நான் நிற்பதற்கு ஓடுவதற்கு கிருபை சூழ்ந்து கொண்டிருக்க ஆண்டவரே. நான் பாக்கியவானா இருக்கிறேன், பாக்கியவதியா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கர்த்தர் பாக்கியவதியா வச்சிருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. கர்த்தர் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்குதா? சூழ்ந்து கொள்கிறது. அந்த சர்ச்சுக்கு வான்னு கூப்பிடுவோம், ஏன் சபைக்கு மமப்படுத்தி கூப்பிடுவோம், ஏன் சபைக்கு அந்த உட்கார் சொல்றாங்க, சபைக்கு வந்தவங்க கிருபை சூழ்ந்து கொள்ளும். வீட்டில் அவங்க கிருபை சூழ்ந்து கொள்ளாது. அதை சொல்லுங்க பாங்க. ஒரு சண்டே சர்வீஸா தேவ சமத்தை உட்காரணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பதான் கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீ வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருந்தா கிருபை சூழ்ந்து கொள்ளாது, கிருபை விட்டு விலகி போயிடும். எத்தனை பேர் சுவாசிக்கும்? நீ தேவ சமூகத்தை வந்து கர்த்தரை பயன்படுத்தும் போதுதான் உன்னை கிருபை சூழ்ந்து கொண்டு இருக்கும். காரணம் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, கர்த்தரை தொழுது கொள்ளும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கும். காரணம் சூழ்ந்து கொண்டிருக்கும். கர்த்தருடைய காரணம் உங்களே இருக்கும் என்று விசுவாசிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை தேய்ந்து போகாதபடிக்கு இன்னும் சிறப்படைய தேவ சமூகத்திலே, தேவனுடைய பாதத்திலே நன்றாக ஆழமாக காத்திருங்கள், ஜெபத்தில் தரித்திருங்கள். கர்த்தர் பெரிய செய்து நடத்துவாராக. அல்லேலூயா. விசுவாசிக்கிற மாத்திரம் கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. கிருபையே, கிருபையே, மாறாதே நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை காண்கிறது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகிறது, உங்க கிருபைதான் என்னை காண்கிறது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொந்த என்னை சொந்த
கிருபையே கிருபை சூழ்ந்து கொள்ளும், காரண்யம் சூழ்ந்து கொள்ளும் உங்களை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் சூழ்ந்து கொள்வாரா? அனைவரும் சொல்லுவோமா? கரங்களை மேல உயர்த்தி கர்த்தர் நீதிமன்றத்தில் ஆஸ்வதிக்கிறாரா? அடுத்த என்ன வாஸ்தவம்? காரணம் கிடைத்தவனை சூழ்ந்து கொள்ளுற ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். உன் கண்ணை கர்த்தர் பாதுகாப்பார், கர்த்தர் கிட்னி கர்த்தர் பாதுகாப்பார், மாற்று கர்த்தர் பாதுகாப்பார், உன்னுடைய பேரு கர்த்தர் பாதுகாப்பார். கிருபை பாதுகாத்து கொண்டே இருக்குது. காரணம் என்ன? கிருபை சூழ்ந்துட்டே இருக்குது. என்றைக்கும் அசைக்கப்படவே மாட்டாமே. பரிசுத்த ஆவியானவரே, கொடுத்த வார்த்தைக்காக உனக்கு நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. சித்தமாகட்டும், செய்ய வரட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் உட்காரும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்